ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர்ஸை சந்தித்தவங்கள பற்றி தான். நிறைய ஃபெயிலியரை சந்திச்சிட்டோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, நான் எது தொட்டாலும் தோல்வியாகவே நடக்குது, எனக்கு சக்ஸஸ் பண்ணவே முடியல, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 டிப்ஸை சொல்கிறேன். அது உங்களுக்கு செட் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நல்ல ஐடியா, நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல ஐடியாவை ரெடி பண்ணுங்கள். நமக்கு என்ன தெரியுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஐடியாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி செயல்படுத்தணும். ரெண்டாவது, நம்ம ஒரு ஐடியா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஐடியாவை எந்த இடத்துல அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கற்றுருப்போம், அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை எந்த இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற இடத்துல தான் கொடுக்கணும். நமக்கு ஒரு விஷயம் தெரியுன்றதுக்காண்டி அதை வந்து எல்லா இடத்துலையும், நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா அது சக்ஸஸ் ஆகும்னு பார்த்து அதை அது பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நேரம் தவறாமை. நேரம் தவறாமை மூணாவது. நேரம் தவறாமைன்னா, நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு இந்த வேலையை நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்து அந்த வேலையை வாங்கிட்டு, நம்ம எந்த நேரத்தில் சொல்லணுமோ அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட அந்த ப்ராஜெக்டை நம்ம முடிச்சு கொடுத்து ஆகணும். அப்போந்தான் நம்ம கற்றுக்கிட்ட வேலை அந்த இடத்துலேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். இதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு வேலையை அவசரமாக செஞ்சு அறகுறையாக அவங்கக்கிட்ட நான் இப்போ தந்துடுறேன் அப்போ தந்துடுறேன் அப்படின்ற விஷயம்லாம் இருக்கவே கூடாது. இந்த நேரத்தில் தந்துடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம அதை கொடுத்துடணும். அந்த மாதிரி கரெக்டாக அந்த டைமுக்கு வாக்கு கொடுத்து அந்த இடத்துல முடிச்சிடணும் வேலையை. இதோட 5வது பாயிண்ட்டு ரொம்ப மிக 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 முக்கியமான பாயிண்ட்டு. நம்மளை யாரோ ஒருத்தர் ஏமாந்துட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்படியே ஒரே இடத்துல தங்கிடாமல் ஜஸ்ட் அது ஒரு லெசனாக மட்டும் எடுத்துக்கிட்டு அதிலேருந்து வெளியே வர வழியை பார்க்கணும். இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய விஷயம். நம்ம ஒரு பெரிய டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு போகும்போது நிறைய தடங்கல்கள் வரதான் செய்யும். அந்த தடங்கள் வந்துட்டே நம்ம நிப்பாட்டாமல் நம்ம அடுத்த அடி அந்த தடங்களை தாண்டி எடுத்து வைக்கும்போது தான் நமக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வேணால் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு 100க்கு 95% சக்ஸஸ் தான் வரும். தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.